வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மெட்ராஸ் விவசாயி. இந்த வீடியோவில் இந்த வெயில் சீசனுக்கு ரொம்ப முக்கியமான நம்ம உடம்புக்கு தேவைப்படுற ஒரு காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீர்ச்சத்து நிறைந்த வெள்ளரிக்காயோட வளர்ப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். விதை பார்த்திங்கன்னா நான் லோக்கல் நர்சரியில் தான் வாங்கினேன். அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 ரூபா. மொத்தமே 6 விதை தான் இருந்தது. அதில் 4 விதையை வந்து நான் இப்போ ஃபஸ்ட் டைம் போடுறேன். ஸோ இதுக்கு மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா நான் நார்மலாக செம்மண்ணும் தொழு உரமும் கலந்து தான் போட்டிருக்கேன். செடிக்கு தண்ணி விட்டனால இடம்லாம் ஈரப்பதமாக இருக்குது. நான் அதை அப்படியே வந்து விதையை போட்டு விட்டேன். நான் எங்கே போட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எதுவும் தனியாலாம் இடம் போடல. அந்த தேக்கு மரத்துக்கு கீழேயே அதோடய வேர் பகுதியிலேயே இதையும் போட்டு விட்டேன். சரி அதிலே அப்படியே வளரட்டோன்னு நான் விதை போட்டு ஒரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா விதை வந்து முளைச்சிது. ஆனால் நான் போட்ட 4 விதையில் வந்து 2 விதை தான் முளைச்சிது. ஸோ 2 விதையுமே ஆரம்பத்தில் சூப்பராக வளர்ந்தது. இது வந்து ஒரு 2 வாரத்தில் எடுத்த வீடியோ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வளர்ந்துருக்குன்னு. ஃபுல்லாகவே அப்படியே தரையிலேயே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் இது வந்து தரையில் வளர்க்கலாமான்றதுல எனக்கு ஐடியா இல்லை. மேலே ஏற்றி விடணும்னு பார்த்தேன். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு தரையில் வந்ததை வந்து நான் என்ன பண்ணேன்னா அப்படியே அந்த தேக்கு மரத்துலேயே மேலே ஏற்றி விட்டேன். வெள்ளரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு கொடி வகை. இது விதை போட்டு ஒரு 50வது நாள்லேயே நம்ம வந்து அறுவடை எடுத்துடலாம். ஸோ நான் தேக்கு மரத்தில் ஏற்றி விட்டு அங்கேருந்து ஒரு கயிறு கட்டி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகட்டும்னு அப்படியே பண்ணி விட்டேன். அதுலேயே அது அப்படியே வளர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து விதை போட்ட ஒரு 35வது நாள்லேயே வந்து பூக்கள் விட்டு பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிருது. அது கொடி ஃபுல்லாக பாருங்கள். கொடி வந்து ரொம்ப பெரிய கொடியும் இல்லை, சின்னது தான். ஆனால் பூக்கள் வந்து நிறைய வச்சுருக்கு. அந்த எல்லோ கலர் பூவை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிஞ்சுகளும் நிறைய விட்டுருந்தது. பழ வெள்ளரி பொறுத்த வரைக்கும் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு வண்டு ஒன்று வருங்க. அது இல்லாமல் வந்து புழுக்கள் வருது. புழுக்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கோமியம் தெளித்தாலே போயிடுது. ஆனால் அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு வண்டு வரும் பாருங்கள், சின்ன சின்னதாக. அந்த வண்டுகள் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையே. அது நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் அந்த வண்டுகள் வந்து போகிறதா ஐடியா இல்லை. இதோ பாருங்கள் இருக்குது. இந்த வண்டுகள் தான் வெள்ளரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது வந்து வர்ற இலை பூ எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிருது. ஆனால் என்ன தான் இது சாப்பிட்டாலும் அதை விட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதனால் பிஞ்சுகள்லேயும் கொடியை பொறுத்த வரைக்கும் எந்த பெரிய பிரச்சனையும் வரலை. இப்போ வந்து விதை போட்டு சரியாக 50வது நாள் பாருங்கள். வெள்ளரி வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா பெரிய பெரிய சைஸாகவே வெள்ளரிக்காய் வந்து காய்ச்சிருந்தது. ஸோ பிஞ்சுகள் நிறைய வைக்க வெள்ளரியில் என்ன பண்ணலான்னா ஒரு வார இடைவெளியில் வந்து தேமூர் கரைசல் கொடுத்துட்டே இருந்தோன்னா பூக்களும் பிஞ்சுகளும் நிறைய வைக்கும். அந்த மாதிரி கொடுக்க கொடுக்க நம்மளோட கொடியில் வந்து நிறைய பிஞ்சுகள் வர்றதுக்கும் காய்கள் நிறைய காய்க்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ என்னோடய கொடியில் வந்து தேமூர் கரைசல் தான் நான் கொடுத்துட்டே இருந்தேன். அதுவே ரொம்ப நல்லாவே வந்தது. ஸோ இப்போ வந்து 53வது நாள். 53வது நாளில் என்னோடய வெள்ளரி வந்து அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அறுவடை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ வெள்ளரியில் என்னோடய முதல் அறுவடை இது. இது வரைக்கும் நான் வெள்ளரி விதைச்சதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் வச்சேன். ஃபஸ்ட் டைமே வந்து எனக்கு காய்கள் ரொம்ப நல்லாவே காய்ச்சிருந்தது. ஸோ வெள்ளரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிப்ரவரி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஏப்ரலில் அறுவடை எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்வி இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் மெட்ராஸ் விவசாயியை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.